எல்லாருக்கும் வணக்கம். எங்கேருந்து தொடங்குறதுன்னு தெரில. ஏன்னா எல்லாருமே அரை மணி நேரம் பேசிட்டாங்க. இப்போ இருக்கிறதே 10 நிமிஷத்தில் மீட்டிங்கை முடிக்கணும். நன்றி வணக்கம்னு சொல்லிடலாம். ஆனால் ரொம்ப முக்கியமான ஒரு மேடை, ஒரு 2 மணித்துளிகளை மட்டும் நான் எடுத்துக்கிறேன். இந்த மேடையில் வந்து நான் இங்கே நிற்கிறதுக்கு காரணம், முதல்ல நன்றி சொல்ல வேண்டியது இசையமைப்பாளர் பரத்வாஜ் அவர்கள். இங்கே இல்லைனாலும் அந்த நன்றி நான் சொல்ல வேண்டியிருக்கிறது. காரணம், இயக்குனர் சேரன்ஸ் அவர்கள் வந்து நான் பார்க்குறதுக்கு பல மாதங்கள் வெளியில், அவருடைய அலுவலகத்துக்கு வெளியில் நிற்கும்போது, எப்பயாவது பார்த்துட்டா போதும், சினிமாக்குள்ளே உள்ளே போயிடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு இருக்கும்போது, நிறைய அசிஸ்டண்ட்டை நம்பி அவங்க அழைச்சிட்டு போவாங்க. அங்கே போய் அலுவலகத்துக்கு வெளியே நின்றுட்டுருப்போம். நான் பார்த்துட்டேன், கூப்பிடுவார் அப்படின்லாம் சொன்னாங்க. அப்படி ஒரு பல வருஷத்தை நான் இழந்திருக்கேன் அதில். ஆனால் அது எல்லாமே ஏமாற்று வேலைங்கும்போது இவரை பார்த்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சிச்சு. அவரை காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது கேட்பாங்க, எங்கேயாச்சும் அழைச்சிட்டு போக சொல்லுவாங்க பைக்கில், அப்படிலாம் நிறைய சுற்றிருக்கேன். அதெல்லாம் பெரும் கதை, அது வேண்டாம். எதுக்கு சொல்லணும்னா, அப்போ பரத்வாஜ் சார்கிட்ட தான் நான் போயிட்டு பாடல் டியூனுக்கு எழுதுறதுக்காண்டி எப்போதுமே காலைல கிளம்பி ஆஃபீஸ் ஒர்க் மாதிரி வேலைக்கு அவர் வீட்டுக்கு போயிடுவேன். எந்த படம் பண்ணாலும், என்ன டியூன் பண்ணாலும் எல்லாத்துலையும் நான் டம்மி வார்த்தை எழுதிட்டு உட்காந்துட்டே இருப்பேன். எதுக்குமே சலிக்க மாட்டேன், எந்த வேலையும் கிடையாது. காலைல இதை எடுப்பேன், ஹெல்மெட்டு போடுவேன், இன் பண்ணுவேன், பைக்கில் போவேன், வீட்டில் உட்காருவேன். மத்தியானம் ஒரு கொஞ்சம் தயிர் சாதம் கொடுப்பாரு, அவர் டியூன் பண்ண எழுதுறது தான் எனக்கு வேலை. அப்படி நாங்கள் வந்து அந்த தொடர்பு இருந்துச்சு. அப்படி இருக்கும் பொழுது ரகுமான் சாருடைய சசி ஸ்டுடியோன்னு ஒரு ஸ்டுடியோ, அப்போ உட்காந்து நாங்கள் டியூன் பண்ணிகிட்டு இருக்கும்போது தான் சேரன் சார் உள்ளே வர்றாரு. முதல் சந்திப்பு. அவர்கிட்ட அறிமுகப்படுத்துகிறாரு. சார், இவர் வைரமுத்துக்கிட்ட இருந்தவர் சார், புதுசாக பாட்டு எழுத ட்ரை பண்ணிட்டு இருக்காரு சார், ஒரு பாட்டு கொடுக்க முடியுமா அப்படின்னாரு. அப்போ அவர் சொன்னார், இந்த படத்தில் கொடுக்க முடியாது, அதாவது பாண்டவர் பூமி, இந்த படத்தில் கொடுக்க முடியாது, ஒரு பெரிய கவிஞர் இதுக்கு மொத்த பாட்டு எழுதுறாரு, இந்த படத்தில் எங்களுக்கு டம்மி எழுதுறதுக்கு நீங்கள் கூட இருங்க அப்படிங்கும்போது, எனக்கு அதுவே சினிமாக்குள்ளே கிடைச்ச மிகப்பெரிய வாய்ப்பாக, இந்த படம் முழுக்க அவர் கூட வேலை பார்க்க போகிறோங்கிற ஒரு எண்ணத்தில் உள்ள பயணம் பண்ணது. காலப்போக்கில் பல்வேறு சூழல்கள், அதை சொன்னால் ஒரு 20-25 நிமிஷம் ஒரு அழகான ஒரு கதை சொல்லலாம், படம் பண்ணலாம். அதையெல்லாம் மீறி அந்த படத்தில் எல்லா பாட்டுமே எழுதுகிற ஒரு வாய்ப்பு எனக்கு அங்கே ஆரம்பிச்சது. இயக்குனர் சேரன் கூட அந்த தொடர்பு, அதோடைய தொடர்ச்சி தான் ஆட்டோகிராஃபில் வந்து இயக்குனருக்கு உதவிய இயக்குனர்கள் பேசுனது மாதிரி நானும் ஒரு செயல்படாத உதவிய இயக்குனராக உள்ளுக்குள்ளே இருந்தேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, கட்டுக்கட்டாக எழுதிக்கிட்டு உட்காந்துருப்பேன். மத்தியானம் அசிஸ்டண்ட் கூட சேர்ந்து சாப்பிடுவேன், அவங்க கூட வந்து வெளியில் போனால் அங்கேயே இருப்பேன். அப்படி எழுதி தான் வந்து இதில் வந்து ஒன்று வந்து பாவேஜ் எழுதியிருப்பார், ஒன்று அண்ணன் எழுதியிருப்பாங்க. அதை மீறி எல்லாத்துலேயுமே அதில் இருப்போம். ஆனால் யார் பாட்டு எழுதினாலும் எங்கே போனாலும் திருத்தம்னா அவர் டேபிளுக்கு முன்னாடி நான் உட்காரணும், 2 பேரும் எதாவது பேசிக்கிட்டே இருப்போம். அப்படி பயணப்பட்ட இந்த படம் 21 வருடங்கள் கழித்து மறுபடியும் இங்கே கொண்டாந்து நிலை நிறுத்திருக்கு. இதே ஆர்வத்தோடு, இதே படைப்பு உயிர்ப்போடு இருக்குன்னா, அன்னைக்கு அவரவர் வாழ்க்கையில் அமைச்ச அந்த பாதை இன்னைக்கு ஏறத்தாழ ஒரு 3000 பாடல்களை கடக்கிற அந்த சூழலை ஏற்படுத்தி கொடுத்த ஒரு அற்புதமான ஒரு மேடை. அதுக்கு பக்கத்தில் உட்காந்துருக்காரு பாருங்க. இவர் என்னை 3 படத்தோட விட்டுட்டாரு. ஆனால் அவர் முதல் படத்துலேருந்து இந்த நிமிஷம் வரைக்கும் என்னை கைப்பிடிச்சு அழைச்சிட்டு போகிற அமீர் சாரோடைய எல்லா படத்துலையும், எல்லா படைப்புகளையும் நான் இருந்து இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் என் ஊர் தஞ்சாவூருங்கிறத மறந்துட்டே மதுரைக்காரன் ஆக்கிட்டாங்க. ஏன்னா இவங்க 2 பேர்த்து கூட சேர்ந்த அந்த இவங்க 2 பேரும் என்னுடைய சினிமாவில் மிகப்பெரிய பலம். நான் இல்லைன்னா உண்மையிலே எப்பயும் நான் தொலைஞ்சு போயிருந்துருக்கலாம். எங்கள் ஊர் ஏற்ற இயக்குநர்கள் கூட நான் எழுதினது இல்லை. ஆனால் இவங்க 2 பேரும் என்னவோ தெரியல, 2 பக்கம் கைப்பிடிச்சு தூக்கிட்டு போய் இன்றைக்கி நான் பேசப்படுற பாடல்கள் ஒரு 10 பாட்டு எழுதிங்கன்னா அது அத்தனை பாட்டு அவங்க 2 பேர்த்து படத்தில் எழுதினதாக தான் இருக்கும். அப்பேற்பட்ட களத்தை அமைத்து கொடுத்துட்டு இன்றைக்கி வந்து இந்த களத்தை கொடுத்துருக்காங்க. ஆட்டோகிராஃபை பற்றி நிறைய இன்சிடென்ட் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா, தொடங்குறதே எங்கே தொடங்குறது இல்லைன்னு ஒன்று ஆரம்பித்தேன் பார்த்தீங்களா. அதில் ஒன்று மறக்க முடியாத நிகழ்ச்சி, தஞ்சாவூர் சாந்தி தேட்டரில் வந்து நாங்கள் 100வது விழாவுக்கு போகும் பொழுது இதே மாதிரி தமிழ் தாய் வாழ்த்து போடுங்கன்னு சொன்னாங்க. எல்லாரும் நிற்கிறோம், எல்லா நடிகர்களும் எல்லா டெக்னீஷியனும் போடுறவங்க பாதியிலேருந்து போட்டு விட்டாங்க. அப்போ நாங்கள் அதை கண்டினியூ பண்ணணும். அப்புறம் டேப் ரெக்கார்டு ஆஃப் ஆகிடுச்சு. அப்புறம் நாங்கள் பாட, ஒருத்தர் தப்பாக பாட, ஒருத்தர் சரி பண்ண, அப்புறம் சரி பண்ணணும்ல. அது இன்றைக்கி எனக்கு அந்த நினைவு வந்துச்சு. இங்கே போட்டவங்களும் 2 வரையும் விட்டுட்டு போட்டாங்க. அது எனக்கு அப்படியே ரீகால் ஓடி, தஞ்சாவூர் சாந்தி தேட்டரில் 100வது நாளில் நாங்கள் இருந்தது. பஸ்ஸில் ஒவ்வொரு ஊருக்கும் போய் கொண்டாடுற அந்த விதம் இருக்கு இல்லையா, சினிமாவை கொண்டாடிய காலம் அது. எப்படி கொண்டாடுது, ரசிகர்களோட நடித்த இயக்குனர்களும் டெக்னீஷியனை உட்காந்து கொண்டாடி ஒரு படம் வந்து உயிரோடு இன்றைக்கி வந்திருக்குன்னா, அதுக்குள்ளே பதிவு பண்ண அத்தனை வார்த்தைகளும் அவ்வளவு இயல்பான ஒரு காதல். ஒரு காதலை சரி பண்ண இன்னொரு காதலால் தான் முடியும் என்பதை ஆட்டோகிராஃப் சொல்லி கொண்டு இருக்கிறது. வாழ்த்துவோம், வரவேற்போம். நன்றி, வாழ்த்துக்கள். இருக்கும் அனைவருக்கும் சரி, அரங்கத்தில் இருக்கும் அனைவருக்கும் இறைவன் புறத்திலிருந்து சாந்தியும் சமாதானம் உண்டாகட்டும். ஒரு அருமையான நிகழ்ச்சி. வந்து உட்கார்ந்ததுலேருந்து இப்போ வரைக்கும் சிரிச்சுக்கிட்டே இருக்கேன். கட்டுப்படுத்த முடியாத
சிரிப்பு. ஆட்டோகிராஃப்ன்ற திரைப்படமே ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் பழைய நினைவுகளை பற்றி சொல்கிற கதை. ஆனால் அந்த திரைப்படத்தை 21 வருஷம் கழித்து பேசும்போது அந்த திரைப்படம் பற்றிய நினைவுகளை இங்கே நிறைய பேசிகிட்டு இருக்காங்க. அதில் சேரனுக்கும் எனக்குமான உறவு அப்படின்னா, நான் கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்கு மேலே ஆயிரும். அதுக்கு இன்றைக்கி சாத்தியம் இல்லை. இன்னொரு விழாவில் சேரனுக்கான விழாவில் நிச்சயமாக சொல்லணும். ஏன்னா சேரனை நான் அப்படி பார்த்து ஒவ்வொரு கட்டத்தில் பார்த்துருக்கேன். ஒரு சில நிகழ்வுகளை மட்டும் சொல்லி முடிச்சுக்கிறேன். சேரனுடைய உதவி இயக்குனர்கள் முதல்ல வந்து நின்னாங்க இல்லையா, அவங்க எல்லாரையுமே எனக்கு தெரியும். உமாபதி, ஜெகதீஷ், ராம்கி, பாண்டி, இப்படி எல்லாரையுமே எனக்கு தெரியும். நீங்கள் உமாபதி பேசும்போது நீங்கள் ரொம்ப ரசித்து கேட்டீங்க. உமாபதியை பேச விட்டிங்கன்னா இன்னும் ஒரு 5 மணி நேரம் சேரன் பற்றி இன்டர்வல் இல்லாமல் பேசுவாப்புல. நான் அவ்வளோ கேட்டிருக்கேன். நான் சங்க எலெக்ஷன் டைமில் அவ்வளவு கான்ஃபிடண்ட்டாக, ரொம்ப ஸ்ட்ராங்காக, ஆனால் எதுவுமே பொய் இருக்காது. உள்ளே இருக்கிறத அப்படியே பேசுகிற ஒரு ஆள். அவங்க எல்லாருமே வந்து சேரனை பற்றி நிறைய சொல்லும்போது, இவங்க நான் திரைக்கு வருவதற்கு முன்னால் அவர் இயக்குனராக, ஒரு ஜெயிச்ச இயக்குனராக இருக்கார். அதில் குறிப்பாக இந்த படம் ஆட்டோகிராஃப் அவர் எடுத்துகிட்டு இருக்கும்போது நான் ராம் ஷூட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் கொடைக்கானலில். அப்போ இடையில் ஒரு முறை வரும்போது ஆட்டோகிராஃபுடைய ஃபங்க்ஷன் நடக்குது. தேவி தேட்டருன்னு நினைக்கிறேன். தேவி தேட்டரா? சத்யம் தேட்டரில் நடக்குது. அப்போது அந்த மேடையில் இசை வெளியீட்டு விழாவில் அன்றைக்கி இருந்த பத்திரிகையாளர்களுக்கு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நான் ஆட்டோகிராஃபுன்னு சொல்லிட்டேன். நான் அவர் மேடையில் சேரன் பேசுனது இதுதான். ஆட்டோகிராஃபுன்னு சொல்லி கையெழுத்து போட்டேன். ஆனால் இந்த ஃபைனான்ஸ் சீட்டை எத்தனை கையெழுத்து போட்டேன்னு எனக்கு தெரியலை அப்படின்னு சொல்லி மேடையில் கண் கலங்குறாரு சேரன். அப்போது சேரன் எனக்கு முன்னாடி எனக்கு தெரியும், ஆனால் பழக்கம் இல்லை, நெருக்கமாக இல்லை. அப்போ சேரன் வெளியில் வந்த உடனே நான் நின்றுட்டுருக்கேன். சேரன்கிட்ட கேட்குறேன், நானே கடை வாங்கி படம் எடுத்துகிட்ருக்கேன். நான் 50,000 25,000 30,000 வாங்கி படம் எடுத்துக்கிட்டு இருந்த டைம். அந்த டைமில் சேரன்கிட்ட வந்து கேட்குறேன், நான் வேணால் ஒரு 1,00,000 ரெடி பண்ணி தரட்டுமா உங்களுக்கு அப்படின்னு. இல்லை அதெல்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டார். ஸ்நேகன் தான் எனக்கு அறிமுகப்படுத்தி வச்சது. அப்போ ஸ்நேகன்ட்ட சொன்னோடனே இல்லை அதெல்லாம் பார்த்துக்கலாம் பண்ணிக்கலான்னார். அதுக்கப்புறம் சேரனை நான் பார்த்தது ஆட்டோகிராஃபுடைய வெற்றிக்கு பின்னாடி அலுவலகத்தில் அதை சந்தித்தேன். அதுக்கு பின்னாடி அந்த இயக்குனர்கள், உதவி இயக்குனர்கள் ஜெகதீஷ் உட்பட எல்லாருமே எங்கிட்ட நெருக்கமாயிட்டாங்க. இப்போ ஆரி தொடங்கி ஜெகதீஷ், உமாபதி, ராம்கி, பாண்டியராஜன் தன்னுடைய மெரினாவை பண்ணும்போது முதல்ல வந்து அந்த வணக்கம் வாழ வைக்கும் சென்னைன்னு ஒரு பாட்டு ஒன்று, ப்ரொமோ பாட்டு ஷூட் பண்ணுறதுக்கு என்கிட்ட வந்து என் வீட்டில் வந்து, ஆனால் நீங்கள் வந்து அது 2 ஷாட்டு நடித்து கொடுக்கணும் அப்படின்னாரு. அப்புறம் வீட்டுக்கு பக்கத்தில் வந்து ஒரு ஆட்டோவை எடுத்துகிட்டு அதை போய் எடுத்து அதை நடித்து கொடுத்துட்டு வந்தோம். இப்போ சேரனுக்கு என்னென்னா, அவருடைய உதவி இயக்குனர்கள் பூராமே என்னோடு பழகிக்கிட்டே இருக்காங்க. அதில் கொஞ்சம் டென்ஷன் ஆவார் அவர். இந்த ஆரம்பிச்சிட்டாப்பில் பாருங்க உமாபதி. ஏன்னா அந்த கதை பூரா அவருக்கு தெரியும். ஸ்நேகனும் என்கிட்ட வந்துட்டாப்புல, ஆரியும் வந்துட்டாப்புல. அங்கே போனாலே என்ன பூரா அங்கே போயிட்டீங்க, என்ன அங்கே எல்லாருமே அங்கே இருக்கீங்க அப்படின்னு கேட்டுகிட்டே இருப்பார் சேரன். அதில் பாதி உதவி இயக்குனர்கள் அவர் வெளியில் போனதுக்கு காரணம் வந்து, ஒவ்வொரு படத்தில் ஏதாவது ஒரு ஹீரோயினாக இருக்கும். நீங்கள் உடனே தப்பாக எடுத்துக்காங்க, ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கும். யார் கேட்டாலும் ஒரு கதை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ராமன் தேடிய சீதையில் ஜெகனுக்கு ஒரு கதை இருக்கும். அவன் சொல்லுவான் என்கிட்ட, அண்ணன் என்ன நடந்துச்சு தெரியுமா அப்படின்னு. எல்லா கதையும் இங்கே வந்து இறக்கி வச்சுட்டு போகிறீங்க. அவர் எப்போ பார்த்தாலும் என்னை கோச்சிக்கிடுவார். ஸ்நேகன் அங்கே போனால் என்ன அங்கே போய்ட்டு அங்கே வர்றீங்களான்னு கேட்பாருன்னு. சேரன் பொதுவாக வந்து பெண்களை நல்லா பார்த்துப்பார். அதில் வந்து எந்த டவுட்டும் கிடையாது. நீங்கள் இப்போ கூட கவனிச்சிங்கன்னா ஸ்நேகா மேடத்துக்கு அவர் தான் தண்ணி பாட்டு எடுத்து திறந்து கொடுத்தாரு. அதான் நான் ஐயோ நீங்கள் நான் அடுத்து முடிச்சிடுறேன். ஏன்னு சொல்கிறேன், இந்த குற்றச்சாட்டு அவர்கிட்ட, அவங்க உதவி இயக்குனர்கிட்ட இருந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் நான் அதுக்கு காரணம் என்ன நினைக்கிறேன்னா, சேரன் நிறைய அக்கா தங்கச்சிகளோட அதிகம் பழகின ஒரு ஆள். அவர் வந்து நிறைய உறவுகள் வந்து அண்ணன் தம்பி அதிகம் கிடையாது. அவங்க வீட்டு உறவுகள் அக்கா தங்கச்சிகளோட அதிகம் பழகினது.
அந்த உணர்வு எப்பயுமே சேரன்கிட்ட இருந்துக்கிட்டே இருக்கும். அது நான் சேரனோட பழகும்போது தான் என்னால் அதை புரிஞ்சுக்க முடிஞ்சது. அப்போ இவங்க எல்லாருமே வேற ஒன்று நினச்சிட்டாங்க அப்படின்னு. அதனால் ரொம்ப இவருடைய திரைப்படத்தை முதல் திரைப்படத்தை ஊரில் இருக்கும்போது பார்த்தவன் நான். அப்புறம் இவருடைய வெற்றியை பார்த்தவன் நான். இவர் இதே இந்த ஆப்போசிட்டில் இருக்கிற காவேரி ஸ்ட்ரீட்டில் வந்து நானும் பாலாவும் தங்கியிருக்கும்போது வருவார். அப்போ நான் ஒரு உதவிக்கிணறு ஓரமாக நின்றுட்டுருப்பேன். நான் அப்படியே ஒரு பார்வை பார்த்துட்டு போவார். பார்க்குறதுக்கு தான் பெரிய சண்டியர் மாதிரி இருப்பார். ஆனால் அப்படிலாம் கிடையாது, ரொம்ப சாஃப்டாக நான். ஆனால் லுக்கு மட்டும் அந்த கிராஸ் பாயிண்டில் கையை விடுறது மட்டும் எப்பயுமே அப்போ இருந்து இப்போ வரைக்கும் அப்படியே தான் வச்சுருப்பார். ஒரு நம்ம சரி பெரிய டேரக்டருக்கு 2 டேரக்டருக்கு பேசுகிறாங்க, நான் வெளியே நின்று தம்மு போட்டு ஒரு ஓரமாக நின்றுட்டுருப்பேன். அவர் கேட்பார், என்ன ஒரு ஆள் அப்படியே நின்றுட்டே இருக்காப்புல அப்படிம்பார். அப்புறம் அவர் போய் வண்டி ஏற்றி விடுறது, இந்த வேலையெல்லாம் பார்த்துருக்கேன் நான். இவர் இப்படி ஒவ்வொரு காலகட்டத்தில் நான் பார்த்து வளர்ந்துருக்கேன் சேரனை நான். அப்போ இவங்களோட சேர்த்து இன்றைக்கி நிப்பாட்டுற இடம் இருக்கு இல்லையா, அதுக்கு காரணம் வந்து நம்ம வேலை செஞ்ச இயக்குனர்கள் தான். அதனால் அங்கே என்ன குறை இருந்தாலும் அது ஒரு தகப்பன் தன்னுடைய பிள்ளையை தேர்த்துவதற்காக செய்கிற முயற்சியாக தான் நான் பார்க்குறேன். நான் அப்படித்தான் நானும் பார்க்குறேன். அப்படித்தான் அவருடைய உதவி இயக்குனர்களும் பார்த்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நிச்சயமாக சொல்கிறேன், ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி சரி, இப்போ இங்கேருந்து இப்போ இருக்கிற இயக்குனர்களையும் சரி, சாதித்த எல்லா இயக்குனர்களையும் சரி, இப்போ பாலாவாக இருக்கட்டும், சசிகுமார், நான், எனக்கு பின்னாடி வந்து இப்போ இன்றைக்கி இருக்கிற வெற்றிமாறன், மாரி செல்வராஜ், ராம், இவங்க எல்லாரையும் ஒரே தட்டில் வச்சா கூட சேரனுடைய சாதனைக்கு பக்கத்தில் கூட போக முடியாதுன்றது மறுக்க முடியாத உண்மை. இதில் மற்ற டைரக்டர்கள் தப்பாக எடுத்துக்க மாட்டாங்கன்ற நம்பிக்கையில் நான் அந்த உரிமையோடு சொல்கிறேன். படைப்புகளில் வீரியமாக இவரை விட அடுத்து வீரியமாக படம் பண்ணியிருக்கலாம். ஆனால் சேரன் தன்னுடைய அந்த கிளிப்பிங்ஸ் போட்டார் பாருங்க, இத்தனை விருதுகள், இத்தனை திரைப்படங்களில் நாயகன், இத்தனை படங்கள் தயாரித்தது, இவ்வளவுத்தையும் இந்த 30-35 வருஷத்துக்குள்ளே செஞ்சு முடிச்சிருக்கிறது சேரன்ற மாபெரும் கலைஞன். சேரனுக்கு எனக்கு நிறைய முரண்பாடு இருக்குது. சேரனுக்கு கருத்து முரண், நான் எது சொன்னாலும் அவர் கேட்க மாட்டார், இதுவரையும் கேட்டதே கிடையாது. ஆனாலும் நான் அவரை பற்றி கண்டுக்கவே மாட்டேன், நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன், அவர் கேட்க மாட்டார். அப்புறம் கூப்பிடுவார், சரி வர்றேங்க அப்படின்னு கேட்குறது மாதிரி சொல்லுவார். அப்படியா, அது பண்ணிக்கலாம், நான் யோசிக்கிறேனே காலையிலம்பார். அவர் என்ன முதல்ல சொன்னாரோ அதுதான் செய்வார். நான் அதை பற்றி கவலைப்படுறதே இல்லை. நானும் அவரோடு உறவை அப்படியே தான் வச்சுருக்கேன். நான் அந்த கலைஞன் இன்னும் பல சாதனைகள் பெறணும் அப்படின்றது தான் என்னுடைய ஆசை. சேரன் வெற்றி அடைஞ்சால் நான் சினிமாவில் இன்னொரு இயக்குனருடைய வெற்றி அடையணும்னு, பணத்தாலையும் புகழாலையும் வெற்றி அடையணும்னு எப்பயுமே யோசிச்சுட்டு இருக்க ஒரே இயக்குனர் சேரன் மட்டும்தான். சேரன் எப்பயுமே ஜெயிக்கணும்னு நான் நினச்சிக்கிட்டே இருப்பேன். நான் அவர் எனக்கு என்ன செய்கிறாருன்றதெல்லாம் முக்கியம். அவர் வந்து எனக்கு இப்போ அவங்க அசிஸ்டன்ட் சொல்கிற மாதிரி சொல்லணும்னா கிண்டலுக்கு சொல்கிறாரு, அவர் எந்த நல்லதும் நமக்கு செய்ய மாட்டார் அப்படின்னு சொல்லலாம். அவர்கிட்ட ஒரு அன்பு இருக்குது, அது எல்லாத்தையும் மறந்துடுவார். எல்லாத்தையும் மறந்துட்டு எவ்வளோ பெரிய சண்டை போட்டோம், எவ்வளவு இது பண்ணோன்றதெல்லாம் மறந்துட்டு ஒன்றுமே நடக்காத போல் கூப்பிடுவார், எங்கே இருக்கீங்க, வாங்க போகலாம் அப்படின்னு கேட்பார். அதனால தான் உமாபதி சொன்னது, உண்மையிலே அன்பாக இருக்காரா இல்லையா, நம்ம அன்புன்னு நம்பிக்கிற வேண்டியதுதான் நம்ம அப்படின்னு. நான் ஒரு குழந்தை மாதிரி சேரன் நீங்கள் வந்து அவர் அண்ணன் சொன்னால் கோவம் வந்துடும் அவருக்கு, அதில் ரொம்ப முக்கியமானது. அதுக்காக நம்ம போனோடனே நம்மளை அண்ணன் பாரு, வாங்கண்ணே அப்படிம்பாரு. சரிண்ணே நல்லா என்ன ஒன்று என்னையை பார்த்து அண்ணன்றீங்க அப்படிம்பாரு. அவர் இன்னமும் இளமையாக தன்னை மனசுக்குள்ளே வச்சுக்கிடுவார். அதுக்கான வேலைகள் செஞ்சுட்டே இருப்பார் அவர். வேறு என்ன சொல்கிறதுங்க உங்களை பற்றி, இந்த படத்தை பற்றி என்ன சொல்கிறது. இப்படி ஒரு படம் யாரும் எடுக்க முடியாது. இந்த படம் தான் இப்படி, இந்த படம் மாதிரி யாரும் ஒருத்தர் எடுக்கவே முடியாது. இப்போது பருத்தி வீரன் மாதிரி ஒரு படம் அல்லது வேறு படங்கள் ஏன்னா இன்னொரு இயக்குனர் படத்தை நான் சொல்ல முடியுமான்னு தெரில, அதுபோல் ஒரு படங்களை வாழ்வியலை எடுத்துடலாம். இந்த படம் எப்போ பார்த்தாலும் ஒருத்தனுக்கு தன்னுடைய கடந்த காலத்தை நினைவுபடுத்திக்கிட்டே இருக்கும். அப்படி ஒரு படைப்பு அது. நான் மதுரை அபிராமி தேட்டரில் தான் இந்த படம் பார்த்தேன். ராம் ஷெட்யூல் முடிச்சுட்டு வந்து பார்த்தேன். நான் பார்த்துட்டு பிரமிச்சு போயிட்டேன். நான் இப்படி ஒரு படத்தை எப்படி எடுக்க முடியும். நீங்கள் உங்களுக்கு நினைவு இருக்குமான்னு தெரில, இந்த படம் தான் இன்னொரு வருஷனாக பிரேமம்னு வந்தது. மலையாளத்தில் வந்த பிரேமம் பார்த்தீங்கன்னாக்கும் அது ஆட்டோகிராஃப் தான். அது இப்பவும் நீங்கள் இந்த படத்தை
இப்போ இருக்கிற ஜென்சிக்கு தகுந்த மாதிரி மாற்றி எடுத்தால் ஒரு சில்வர் ஜூப்ளி படமாக மாறும். அவ்வளவு கண்டென்ட் உள்ள ஒரு படம். அதனால் இந்த படம் சேரனுக்கு மீண்டும் ஒரு மாபெரும் வெற்றி பொருளாதார ரீதியாக கொடுக்கணும். இந்த தலைமுறைக்கு சேரன் என்ற இயக்குனர் ஒரு மகத்தான கலைஞன் தமிழ் சினிமாவில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கான் அப்படின்றத இந்த படம் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்ற அந்த பிரார்த்தனையோடு விடைபெறுகிறேன். நன்றி. காலைல நான் ஷூட்டிங் போகும்போது ஒரு ஆர்வத்தில் பார்க்குறேன், ஒரு 25 பேர் தான் நிற்கிறாங்க. எனக்கு பெரிய ஏமாற்றம். ஏன்னா இதுங்களுடைய பின்புலம் என்னென்னா, இவங்களோட சொத்துல ஏன் சொத்தை விற்றாலும் வாங்கியிருக்கிற கடனை கட்ட முடியாது. இது எப்படிடா தேரும். சரி போயிட்டு எனக்கு திருப்பி எனக்கு 2 மணிக்கெல்லாம் 3 மணிக்கெல்லாம் முடிஞ்சிருச்சு. சரி சாயங்காலம் வந்துட்டு தேட்டர் முன்னாடி உட்காந்து இன்றைக்கி பார்க்கலன்னா 5:30 மணிக்கு திடுதுப்புன்னு ஒரு கூட்டம் கூடிருச்சு. ஆச்சரியமாக இருக்குது, இந்த படத்துக்கு தானா, இது ஒரு தேட்டர் தானே இருக்குன்னு. செகண்ட் ஷோவுக்கு அடிதடி சண்டை. ஒரு படம் ஒரு ஷோவில் எப்படி எல்லாருக்கும் தெரிஞ்சது, அது எப்படி எல்லாரும் போய் லெட்டர் போட்டது மாதிரி வந்தாங்கன்னா அவ்வளோ பெரிய கனெக்ட் இருந்திருக்கு. ஒரு விஷயத்தை நம்மளுடைய பழைய நினைவுகளை பின்னோக்கி பார்க்குறதுல அதில் இருக்கிற ஒரு சுகத்தை இந்த படத்தில் அனுபவிச்சதுனால தான் அது அத்தனையுமா இருந்தது. இதில் ஒரு டெக்னீஷியனாக எனக்கு வந்து ரொம்ப சேலஞ்சிங்காக படமாக்குனது வந்து கோபிகாவோட எபிசோடு. ஆலப்புழாவில் வந்து குட்டநாடுன்னு தான் அந்த ஏரியா பேர் சொல்லுவாங்க. அது போக்குவரத்தை வந்து தண்ணியில் தான் இருக்கும். ரோடு நீர்வழி போக்குவரத்து, நிலவழி சாலையே கிடையாது. அது போட்டெல்லாம் பிரேக் அடித்தாலும் நிற்காது. ஆனால் அது முன்னாடி வந்து நின்று அந்த பசங்க ஏறி திருப்பி உள்ளே போய் அந்த எபிசோட் படமாக்குறது விஜய் மில்டனை தான் அந்த பொசிஷன் அந்த போர்ஷனோட கேமராமேனை ஒர்க் பண்ணியிருந்தார். எக்ஸ்ட்ராடியாக ஒரு இந்த ஃபுல் டீமும் வந்து என்ன பாடுபட்டிருப்பாங்கன்னு அது படத்தில் வந்து நீங்கள் அந்த குட்டநாடுக்குள்ளே தேட்டரில் இருக்க மாட்டீங்க, போட்டில் உட்காந்துருப்பீங்க. அந்த வாழ்க்கையை நீங்கள் ரசிக்கலாம். இன்றைக்கி இருக்கிற இந்த ஜென்சி தலைமுறை இதை எப்படி பார்க்குதுங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு நானும் ஆர்வமாக இருக்கேன். ஏன்னா இப்போ 2000 பிறந்தவருக்கு 25 வயசு. இந்த 25 வயசில் அவருக்கு இந்த மாதிரியான ஒரு இன்டீட்டெயில்டு ஃப்ளாஷ்பேக் எமோஷன் இருக்குமா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த படம் ஒரு உதாரணமாக அமையும் நினைக்கிறேன். இந்த படத்தில் வேறு யாராவது பேர் சொல்லாமல் எங்க கூட வேலை செஞ்சவங்க, பெஞ்சமின், ரொம்ப நன்றி, வாழ்த்துக்கள் பெஞ்சமின். எங்கே பிளாக் பாண்டி ஆளக்கானம் தம்பி, எல்லாத்துக்கும் நன்றி. நிறைய பேர் உயிரோடு எல்லாம் நம்ம உயிரோடு இருக்கிறதே பெரிய சாதனையாக தெரியுது. பல பேர் பாதி பேர் வண்டியை டிக்கெட் வாங்கிட்டு கிளம்பிட்டாங்க. ஸோ எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. ரொம்ப நன்றி தம்பி, தேங்க்யூ. நிகழ்முருகன் சார் ரொம்ப நன்றி சார். சேரனோட உதவியாளர்களில் வந்து எல்லாருமே டைரக்டர் ஆகிட்டாங்க. எல்லாருமே வந்து அவங்களும் தனித்துவம் இருக்குது. தம்பி ஜெகனை வந்து இந்த கசங்கின துணி இருக்குன்னு தெரியுங்களா, துவைச்சதுக்கப்புறம் கசங்குற துணி, அந்த மாதிரி தன்னை முதல்ல என்ன பேச வச்சு அப்புறம் எல்லாத்தையும் சொல்லி நான் எல்லாருக்கும் வணக்கம். இந்த படம் கண்டிப்பாக முதல்ல கஷ்டத்தை தான் சொல்லணும். டைரக்டர் வந்து கஷ்டத்தை சொல்லணும்னு சிரிப்பு வருது. இல்லை, நான் புதிய கதை வேலை பார்த்துட்டு இருக்கும்போது சார் டைரக்டர் வருவார். ஒரு 10 நாள் அவரும் வேலை செஞ்சார் அசிஸ்டன்ட் டைரக்டராக எங்கள் ஜெகன் படத்தில். அப்போது சும்மா அப்படி பேசிகிட்டு இருக்கும்போது, தம்பி விஜய் சார் நல்லா இருக்குங்களோடா அப்படிம்பார். சீரியஸாக விஜய் சார்கிட்ட சொல்லி அவர் கதையை கேட்டு, ஓகே நான் பண்ணுறேண்ணா, செம்ம பண்ணிடலாம் அப்படின்னாரு. அப்புறம் டைரக்டர் மீட் பண்ணார். ஓகே நான் பண்ணுறேன்னுலாம் சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் வழக்கம் போல் யாராவது ஒருத்தங்க வருவாங்கள்ல, அது வந்து அதோட அந்த படத்தில் புதிய கதை படத்தில் ஒரு முக்கியமான ஒரு நபர் வந்து கமர்ஷியலாக வந்துட்டுருக்கீங்க, அவர் சேரன் வந்து உங்களை வேறு மாதிரி ஆக்கி விட்டுருவார், அதனால் போகாதீங்கன்னு சொல்லி அதில் விஜய் சார் வந்து நடிக்க முடியாமல் போச்சு. அதுக்கப்புறமா படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் விஜய் சார் வந்து எனக்கு தெரிஞ்சு அவ்வளோலாம் வருத்தப்பட்டிருப்பாரான்னு எனக்கு தெரியல. ஸோ அந்த மாதிரி வருத்தப்பட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி போச்சு, நான் விட்டுட்டேன், இப்படி ஒரு படத்தை நான் வந்து மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு நிஜமாவே ரொம்ப வருத்தப்பட்டு பேசினார். அதுக்கப்புறம் என்ன சார் நீங்கள் அவர் படத்தில் நடிக்கணுமா அப்படின்னு, எங்கன்னா இதுக்கப்புறம் அவெல்லாம் கூப்பிட போகிறாரு அப்படின்னாரு. இது வந்து எக்ஸாக்டாக விஜய் சார் சொன்ன வார்த்தை இது. இதுக்கப்புறம் எங்கன்னா கூப்பிடுவார், அவர் தான் பெரிய ஹீரோ ஆகிட்டார், பெரிய படம் அப்படின்னாரு. அப்போது நான் டைரக்டர்கிட்ட கேட்குறேன், சார் விஜய் சார் வச்சு அடுத்து படம் பண்ணுறீங்களான்னு. நமக்கெல்லாம் எங்கடா கொடுப்பாரு அப்படின்னாரு. ஸோ அது விஜய் சாரோட பர்த்டேயில் ஒரு மீட் பண்ண வச்சு அவங்க வீட்டில் விஜய் சாரோட அம்மா வந்து ஏன்ப்பா என் பையனெல்லாம் வச்சு படம் பண்ண மாட்டீங்களான்னு கேட்டாங்க. ஸோ இந்த மேஜிக்கெல்லாம் வந்து ஏற்படுத்துனது வந்து ஆட்டோகிராஃப் தான் வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறமா வந்து விஜய் சார்கிட்ட கதை சொல்லாமலே அட்வான்ஸ் வாங்கி டைரக்டர் வழக்கம் போல் படம் பண்ணாமல் போனதெல்லாம் அது வேறு கதைன்னு வச்சுக்கோங்க. அந்த அட்வான்ஸ் வாங்கினதும் என்கிட்ட விஜய் சார்கிட்ட போய் கேட்குறேன், என்னண்ணா வந்தாங்களா, கமெண்ட் பண்ணாங்களா டைரக்டரை அப்படின்னா, இல்லையே சார் இன்னும் யாரும் வரலையே அப்படின்ட்டேன். அப்பச்சன் சார்கிட்ட சொல்கிறாரு, அழகிய தமிழ் ஒன் டேட் இது அப்பச்சன் சார்கிட்ட சொல்லியிருக்காரு. அப்பச்சன் சார் டைரக்டர் அட்வான்ஸ் கொடுத்துருப்பார் போல், நமக்கு தெரியாது, அது நம்மகிட்டலாம் சொல்ல மாட்டார்ல. ஸோ விஜய் சார்கிட்ட போனால் கொடுத்துருப்பாங்களே அப்படின்னு, இல்லை சார்ண்ணே உடனே ஃபோன் பண்ணி அப்பச்சன் சார்கிட்ட விஜய் சார் ரீக்ராஸ் பண்ணுறாரு, செக் பண்ணுறாரு.
ஆமாம் கொடுத்துட்டேன்றாரு. நான் அதே வேகத்தில் வந்து விஜய் சார் திட்டுறாரு, இதெல்லாம் கேட்டு வர மாட்டீங்களா நீங்கள் அப்படின்னு. அப்புறம் வந்து என்ன சார் அட்வான்ஸ் வாங்கிட்டீங்களா? ஆமாண்டா அப்படின்னாரு. போங்க சார் விஜய் சார் திட்டாரு அப்படின்னு. ஸோ இது என்னென்னா, அது கமிட் பண்ணும்போது ஒரு நடக்கும், அதுக்கப்புறமா அது வந்து கமிட்மெண்ட் ஆச்சுன்னா அது நடக்காது. அது வேறு நிறைய இருக்குன்னு வச்சுங்களேன். டேரக்டர் கடைசியில் போயிட்டு நான் 3 மாதத்தில் இந்த படத்தை நான் முடிச்சிடறேன் அப்படின்னாரு. யார் இவர்? விஜய் சார் வச்சு 3 மாதத்தில் படத்தை முடிக்கிறேன்னாரு. தவமாய் தம்பிருந்து ஒரு பேரலாக ஒரு போண்டா, இதே மாதிரி விஜய் சார் வச்சு ஒரு படம் பண்ணிடலாம் ஓகேவா அப்படின்னாரு. 3 மாதம் கழிச்சு நான் படம் பண்ணல போய் சொல்லிட்டோம் அப்படின்னாரு. அதாவது இது என்னென்னா, இந்த இந்த படம் இப்படி ஒரு மேஜிக் பண்ணுச்சு அப்படின்றதுக்காக சொல்கிறேன். பட் அதுக்கு முன்னாடி இந்த படம் எடுக்கிறதுக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. நேப்பியர் பிரிட்ஜுக்கு பேக் சைடில் ஷூட்டிங் நடந்துகிட்ருக்கு. ஒரு 11 மணிக்கு யூனிட்டில் எல்லோரும் நாங்கள் வந்து கோஆப்ரேட் பண்ண மாட்டோம்னு நிறுத்திட்டாங்க. என்னென்னா அதுக்கு முன்னாடி 4 நாளாக வந்து தொடர்ந்து பேட்டா கொடுக்கல, கொடுத்தா தான் நாங்கள் போவோம் அப்படின்றாங்க. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. ஜெகனை வந்து அந்த எல்லோரும் ஸ்டேஜில் இருப்பாங்க. இப்போது அந்த 4 பேரும் உட்காந்துட்டு பேசிகிட்டு இருப்பாங்க. ஒரு ட்ராலி ஷாட் வச்சுருப்பார். அதை பார்த்ததுக்கப்புறம் டைரக்டர் உட்காந்துருக்கார் மானிட்டரில். என்னவோ தெரியல, அப்படியே திரும்பி டைரக்டரை பார்த்து, சார் இது வேறு மாதிரி, இது பயங்கர ஹிட் ஆயிருமோன்னு தோணுது சார் அப்படின்னு. அப்படியாடா அப்படின்னாரு. ஆமாம் சார், இப்படி ஒரு 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 ஃப்ரேமை வந்து இது வரைக்கும் எந்த தமிழ் சினிமாவிலையும் பார்க்கல. ஏன்னா காதலிச்ச கடந்து வந்த 4 பெண்கள் வந்து அவனோட கல்யாணத்துக்கு வந்து உட்காந்துட்டு ரொம்ப மகிழ்ச்சியாக அவனை வாழ்த்த வர்றாங்கன்றது வந்து தமிழ் சினிமாவுக்கு ரொம்ப புதுசு அப்படின்னு. அது ரொம்ப கனெக்ட் ஆகுது சார் அப்படின்னு. அது இது இந்த மாதிரி நிறைய மூமெண்ட்ஸ் எல்லாம் இந்த படத்துக்குள்ளே மேஜிக்ஸ்லாம் இருக்குது. ஸ்னேகா மேடம்க்கு வந்து அவங்களோட போர்ஷன்ஸ்லாம் வந்து அது முதல்ல லவ்வாக தான் ஒரு ஃபீல் ஆச்சு. அது அப்படி தான் எடுத்துருந்து சொல்லலாம்ல சார், லவ்வாக தான் இருந்தது அது. அதுக்கப்புறம் வந்து அந்த டேபிளில் வந்து அது டிசைட் ஆகுது. இல்லை தொடர்ந்து அடுத்தடுத்து லவ்வே பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னும் போது ஒரு மாதிரி ஒரு சின்ன டயர்ட் ஆகிட மாட்டாங்களா ஆடியன்ஸு அப்படின்னு யோசிக்கும்போது, இல்லை இது வந்து அப்படின்னு ஃப்ரெண்டாக அது வந்து டேபிளில் மாறுது எடிட்டிங்கில். ஸோ அது வந்து ரொம்ப டோட்டலாகவே அந்த 3 கேரக்டரை விட அந்த ஸ்னேகா மேடமோட போர்ஷன் வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. ஏன்னா அந்த டைமில் வந்து இப்போது ஒரு பெண்ணும் ஒரு ஆணும் வந்து நட்பாக பழகிறதுன்றது இருக்குல்ல, அது அந்த அந்த காலகட்டத்தில் அது இல்லை. இப்போ அது நிறைய இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். பட் அது 21 வருஷத்துக்கு முன்னாடி வந்து அது திரையில் அது காட்டுனது வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. அதுதான் வந்து சினிமாவுக்கு வந்து இன்னமும் மோர் எஃபெக்டிவாக இருந்தது. ஸோ மகிழ்ச்சி. ஆமாம் சார், வாய்ப்பு கொடுத்ததுக்கு. எல்லாருக்கும் வணக்கம். பத்திரிகை நண்பர்களையும் ஆட்டோகிராஃப் கூட கிராஸ் அண்ட் காஸ்ட் அண்ட் க்ரூஸை மீட் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அதுவும் 21 வருஷத்துக்கு அப்புறம் ரீரிலீஸ் ஆகுது. நிறைய பேசிட்டாங்க இந்த படத்தை பற்றி, எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி. இது கண்டிப்பாக ஹிட் ஆகும். ஏன்னா இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போதே புதுசாக இருந்தது. அதுவும் சொல்லியிருந்தார். எங்களை வந்து அந்த அந்த இடத்துக்கு கொண்டு போயிருந்தார். ஒருத்தவங்களும் கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு படம். எங்கள் அப்பா வந்து ரீரிலீஸ் ஆகுதுன்னு சொன்ன உடனே, அப்படியாம்மா என்னை கூப்பிட்டு போய் படம் காமிக்கிறியா, நான் போய் பார்க்கணுன்னு ஆசைப்பட்றேன். அந்த மாதிரி எல்லாருக்கும் கனெக்ட் பண்ண வரக்கூடிய ஒரு படம். கண்டிப்பாக சேரன் சார் நெக்ஸ்ட்டு பேசுவார். பேசும்போது நான் கேட்குற ஒரே ஒரு கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. இது என்ன உங்களுக்கு பாதிச்சது, எத்தனை லவ் உங்களுக்கு இருந்ததுன்னு மட்டும் எனக்கு தெரிஞ்சுக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன். அதுக்கு லிஸ்ட்டு வந்து நிறையா இருக்குன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி நிறைய விஷயம் இந்த படம் எனக்கு சொல்லி கொடுத்தது. இந்த படம் பண்ணும்போது நிறைய மன அழுத்தம், மன உடைச்சல் எனக்கு பர்சனலாக இருந்தது. அது கண்டுபிடிச்ச ஒரே பர்சன் பார்த்தீங்கன்னா சேரன். ஆட்டோகிராஃப் சாங்ஸ் ஷூட் பண்ணிகிட்ருக்கோம். ஷூட் பண்ணிகிட்டு இருக்கும்போது ரொம்ப ரொம்ப மன கஷ்டத்தில் இருந்தேன். யாருக்குமே தெரியாது. நான் வெளியே ரொம்ப சிரிச்சிட்டு இருப்பேன், யாருக்குமே தெரியாது. நான் வந்து லைட் பண்ணிகிட்ருக்காங்க இந்த ஒவ்வொரு புக்லையும். அப்போது கார்னரில் உட்காந்துருந்தேன். உட்காந்தோடனே அப்போ அவருக்கு என்ன தோணுச்சுன்னு தெரில, பக்கத்தில் வந்து உட்காந்தாரு. என்ன பிரச்சனை உனக்கு அப்படின்னு கேட்டார். இல்லைப்பா ஒன்றும் இல்லைப்பா. இல்லை ஏதோ ஒரு பிரச்சனையில் இருக்கேன்னு எனக்கு தெரியும், எல்லாம் சரியாகும் ஓகே அப்படின்னு சொல்லி அன்னைக்கு ஃப்ரெண்ட்ஷிப் ஆனது தான் இந்த ஃப்ரெண்ட்ஷிப் வந்து 21 வருஷமாக அவ்வளோ பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு சொல்ல முடியும். இந்த இண்டஸ்ட்ரியில் நான் வந்து மாறுத்துட்டி சொல்லிக்க முடியும். என்னோட டியர் பெஸ்ட் வெல்விஷர் அண்ட் பெஸ்ட் ஃப்ரெண்ட் யாருன்னு கேட்டால் நான் சேருன்னு சொல்ல முடியும். எல்லாரும் கேட்பாங்க, ஒரு ஆணும் பெண்ணும் வந்து ஃப்ரெண்ட்ஸாக இருக்க முடியுமா அப்படின்னு அப்போவே கேட்டாங்க என்கிட்ட. இந்த படம் பார்த்துட்டு ஒருத்தருக்கும் மீட் பண்ணும் போதெல்லாம் இருக்க முடியுமா அப்படின்னு கேட்டாங்க. நாங்கள் ப்ரூவ் பண்ணிகிட்ருக்கோம். என்னோட டியர் ஃப்ரெண்ட்
சரிப்பா, நீங்கள் கண்டிப்பாக இந்த படம் உங்களுக்காக வெற்றி அடையணும்னு ஆசைப்படுறேன். ஏன்னா இந்த படத்துக்காக அவ்வளோ உழைச்சிருக்காரு, எல்லாருமே சொல்லியிருக்காங்க, அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காரு. ரிலீஸ் ஆகணுன்னுக்காக எனக்கு தெரியும் அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காருன்னு. அதை ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் அவருக்கு வந்து அந்த அந்த சந்தோஷம், அந்த வெற்றி அடைஞ்சதுக்கப்புறம் எங்கள் எல்லாருக்கும் வந்து அந்த வெற்றி அவருக்கு கிடச்சதுன்னா எங்களுக்கு சந்தோஷம் இருந்தது. ஏன்னா அவ்வளோ கஷ்டப்பட்டவர் அவர் இந்த படத்துக்காக. ஒவ்வொரு ஃப்ரேமும், ஒவ்வொரு விஷயமும், ஒரு கதாபாத்திரமும் நம்ம வந்து கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா இருந்தது. எனக்கு பிடிச்சமான ஒரு படம், நான் நடித்ததுலேயே எந்த படம் எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு கேட்டிங்கன்னா ஆட்டோகிராஃப் சொல்வேன். கண்டிப்பாக ஒவ்வொரு பூக்களுமே சாங் நான் கண்டிப்பாக காமிக்கணும்னு ஆசைப்படுவேன். ஒரு சாங்கில் எனக்கு எவ்வளோ எக்ஸ்பிரஷன் சொல்லி கொடுத்துருக்காருன்னா அது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு போதும். ஒரு இதில் வந்து அந்த மாதிரி வரும். அதில் வந்து அவர் ஏதோ யோசனையில் போகிறீங்க, யோசனையிலேருந்து நீங்கள் வெளியே வந்து அதுக்கப்புறம் நீங்கள் பாட ஆரம்பிக்கிறீங்க. இந்த விஷயம் வரையும் எனக்கு சொல்லி கொடுத்தவர். அண்ட் ஐ வில் ஆல்வேஸ் ஓ திஸ் டு யூ செரப்பா. ஐ ரியலி loved working with you. இன்ஃபேக்ட் இந்த செகண்ட் பார்ட் பண்ணணும்னு நினைக்கும் போதோ இல்லை பிரிவும் சந்திப்பும் பண்ணணும்னு நினைக்கும் போதோ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தானே, எப்படி ஹஸ்பண்ட் ஒய்ஃபும் நடிக்கிறது அப்படின்னு கேட்டார். அவருக்கு அந்த ஒரு டவுட் இருந்தது. பட் அதை மீறி ஒரு நல்ல படங்கள் நாங்கள் பண்ண முடிஞ்சது. அண்ட் கண்டிப்பாக இந்த ரீரிலீஸ் ஒரு பெரிய வெற்றி அடையும். எனக்கு எல்லாருமே வந்து இப்போ நிறைய லவ் வந்துருச்சு. ஜென்சி லவ் வந்து வித்தியாசமாக லவ் பண்ணுறாங்க. ஆனால் லவ்னா இதுதான் அப்படின்றத காமிச்சிருக்காரு. கண்டிப்பாக இது எல்லாருக்கும் பிடிக்கும் நம்பர் திருப்பியும். தேங்க்யூ.